अस्मद्गुरुपरमगुरून्यतिवरपूर्णो सयामुनं रामं पद्माक्षनाथषडजित्तेनेशरमारमापतीन् वन्दे वन्दे बृन्दावनचरं वल्लवीजनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती भूषणम् प्रणामं लक्ष्मणमुनिप्रतिगृह्णातु मामकं प्रसादयति यत्सूक्तिः स्वाधीनपतिकां श्रुतिम् नातः स एष यमिनां न करस्मि जालैः अन्तर्निलीनमपनीयतमो मदीयम् विज्ञानचित्रमनघं लिखति रचिते व्याख्यानकेलिरसिकेन कराम्बुजेन நமக்கு ஆச்சாரியால் ராமானுஜ சரணமஸ்து முனி ஸ்வயம் நகான்னு 2 ஸ்லோகத்துக்கு முன்னே சொன்னபடிக்கு அவரே தானே நமக்கு சரணமாறார். அதனால சன்மந்திர வித்தா இருந்து ராமானுசன்றது ராமானுசனுக்கு பின்னிட்ட வந்தவாளும் அவா பர்யந்தம் அது அந்த ராமானுசனுடைய தயனால்தான் பின்னிட்டு வர ஆச்சாரியர்கள்லாம் அந்த குணத்தை கொண்டிருக்கு. அந்த ராமானுசனுடைய திருவுள்ள படிக்குதான். அதனால அவ நமக்கு சரணாகதியை பண்ணி வச்சுதா. அந்த சரணாகதியை பண்ணிட்டா நமக்கு அவ என்ன பண்றா, நீ உன்னுடைய காரியத்தெல்லாம் நீ பண்ணிட்டு இருக்கியே அதை எல்லாத்தையும் பெருமாளுக்குன்னு அர்ப்பிச்சு பெருமாளுக்குன்னு பண்ணு. உனக்கு சாஸ்திரம் தெரிஞ்சாலும் சரி தெரியாட்டாலும் சரி, என்ன தெரிஞ்சுட்டு இருக்கியோ அதை நீ என்ன பண்றியோ அதெல்லாம் எம்பெருமானுக்கு அப்படின்னு சாமிச்சுடு. எனக்கு எனக்குன்னு அந்த எண்ணத்தை வச்சுக்காத அப்படின்றத அந்த தன்னுடைய நககாந்தி நகம் எப்படி நல்லொழுக்கத்துல இருக்கவாளுடைய நகம் நன்னா பிரகாசமா இருக்குதோ, அதாவது அவர்கள் எப்பவும் அந்த நகத்தை அந்த விரல்ல சம்பந்தம் கொண்டு உயிரோட்டமா ரத்த ஓட்டத்தோட இருக்குதே அது பதிந்தான் வச்சுக்கோ, மீதிய மகிழ்ச்சிடுவார்கள். அத போல நாம அந்த எம்பெருமானுக்குன்னு பண்ணி இருக்கணும் அப்படின்னு நம்ம உள்ளத்தை தூய்மையாக்குற. அதுக்கப்புறம் ஒரு விஞ்ஞான சித்திரத்தை தன்னுடைய திருக்கை தாமரையினால வியாக்கியானம். இந்த இடத்துல வியாக்கியானம்ன்றது வாயினால சொல்றாருன்னு இல்லை, கையினுடைய சைகையினாலேயே காண்பிக்கிறார் அப்படின்னு. அதனால சொல்றதாக இருக்கலாம், தப்பு கிடையாது. ஏன்னா பரதநாட்டியம் கூட அபிநயம் பிடிக்கிறவா கூட பாட்டு பின்னாலே பாட்டுலாம் பாடின்னு தான் இருக்கா, லிரிக்லாம். சரி, அதனால அப்படி அதான் அந்த சித்திரத்தை எழுதுறார். நம்ம நெஞ்சில எப்பவும் தோஷமற்றதான விஞ்ஞான சித்திரத்தைன்றது கீழே பார்த்தோம். இது சரம ஸ்லோகத்துல கண்ணன் சாரதமமா சொன்ன மாசுச்சகா அப்படின்ற அர்த்தத்தை நமக்கு நம்முடைய நெஞ்சில எழுதுறா அப்படின்றது இங்க சொல்லப்பட்டது. அதான் வியாக்கியான கேள்வி ரசிக்கன கராம்புஜேனா விஞ்ஞான சித்திர மனகம் லிகத்தி வச்சித்த எழுதுகிறார் போலும் அப்படின்னு இருக்குது. அதனால அந்த போலும்னு சொன்னா அது அதான் அப்படிதானா அப்படிதான் எத்தையோ விஷயம் தெரிஞ்சவாள்லாம் அப்படி இருக்கா, தெரியாத நமக்கு அந்த மாதிரி இருக்குது. அதனால இப்படி எழுதுறார் போலும் அப்படின்னு சொல்ல. இந்த எம்பெருமான் என்ன சொல்றான், மாசுச்சகா அப்படின்னு அதாவது சரணாகதி பண்ணிட்டா விட்டு நீ எதுக்காகவும் சோகிக்க வேண்டாம். அதாவது சோகம் 3 விதமா இருக்கும். சோகம் 3 விதமா இருக்கும். எப்படி அப்படின்னா, அதாவது இந்த
அனுஷ்டான பர்யந்தம் இல்லாத ஞானம் இருக்குதே, எம்பெருமானுக்கு நாம சேஷபூதன், எம்பெருமான் நமக்கு சரண்யன், நாம அவனுக்கு சரணாகதன் அப்படின்னு தெரிஞ்சுட்டா மாத்திரம் போறாது. அனுஷ்டானம் இல்லாத ஞானம் இருக்குதே, ஞானம் மாத்திரம், அது உபதேசத்தினால அந்த ஞானம் வந்துட்டா கூட நமக்கு சாஸ்திரம் என்ன சொல்றது அப்படின்னா, ந காத்தா காத்தினம் சாஸ்தி பகுச்சேதபி காயதி பிரகிருதிம் யாந்தி பூதானி புலிங்க சகுனிர் யதா. ந காத்தா காத்தினம் சாஸ்தி பகுச்சேதபி காயதி. சாஸ்திரம் இருக்குதே, அத பகுச்சேதபி காயதி, பல முறை ஒருத்தன் வந்து படிச்சான்னா கூட அந்த காதா காத்தினம் சாஸ்தி, அந்த சாஸ்திரமாகப்பட்டது அந்த சாஸ்திரத்தை படிப்பவன் இருக்கானே அவனை ஒருபோதும் திருத்தறதில்லை, ஒருபோதும் திருத்தது. ஏன் அப்படின்னா அனுஷ்டானம் இல்லை, ஞானம் மாத்திரம் இருக்குது. அனுஷ்டானம் எப்ப பண்ணலையோ அப்ப அந்த ஞானம் பயன்படலை. அதனால ஞானம் மாத்திரம் இருந்ததுன்னா அது போறாது. ஒருத்தன் படிச்சுட்டா, கஷ்டப்படுற குடும்பம் நன்னா படிக்க வைக்கணும்னு கஷ்டப்பட்டு அவ அப்பா படிக்க வச்சா படிச்சுட்டான். ஆனா அந்த படிப்புக்கு தகுந்த வேலைக்கு எதுக்குமே போல, குடும்ப கஷ்டம் தீர்ந்து போயிடுமா? இல்லை, இவன் படிச்ச என்ன பிரயோஜனம்? படிச்சதுனால இவனுக்கு அது போலதான். பிரகிருதிம் யாந்தி பூதானி புலிங்க சகுனேர் யதா. பிரகிருதி அதாவது பிராணிகள் என்ன பண்றது, பழைய வாசனைப்படியே போயிட்டு, அதுக்கு குலிங்க சகுனிர் யதா அப்படின்னு குலிங்க சகுனின்னு ஒரு பட்சி அத்த உதாரணமா. குலிங்க சகுனி கத்துறது எப்படி இருக்கும் அப்படின்னா, சாகசம் மா குரு சாகசம் மா குரு, அதாவது துணிச்சலான காரியத்தை பண்ணாதே, துணிச்சலான காரியத்தை பண்ணாதே அப்படின்னு அது சொல்லிண்டே இருக்கும். சாகசமான காரியத்தை மா குரு அப்படின்னு. ஆனா அது என்ன பண்ணும் அப்படின்னா, சிங்கம் மாம்சமெல்லாம் அடிச்சு சாப்பிட்றதோ இல்லை, இறையெல்லாம் அது சாப்பிட்டுதுன்னா அது பல்லுல ஒட்டின்னு இருக்கும். அப்படி அது வந்து வாய ஆன்னு திறந்ததுன்னா உடனே அந்த சமயத்தில் இது போய் என்ன பண்ணும், அந்த பல்லுடுகள் இருக்கிற மாம்சத்தை இது கொத்தி தின்றதுக்கு உள்ள போகும். இது பண்ணக்கூடிய காரியம் என்ன, அந்த வாயை திறந்துக்கிட்டே இது போய் கொத்திண்டு வெளில வந்துடுதுன்னா சரி, அது வாயை திறந்து கொஞ்ச நாள் கழிச்சு போனாலோ, ஒரு சில செகண்ட் கழிச்சு போனாலோ, இல்லை அதை எடுக்கிறதுக்கு கொஞ்ச நாள் ஆயிட்டாலோ உடனே என்ன, அது வாயை மூடிடுதுன்னா இது அதோ கதி, உடனே இது உயிர் கூடும், வாயிலே உயிர் போய் அதுக்கு பக்ஷணம் ஆயிடும். அப்படி இருக்குதே, இது என்ன பண்றது, சாகசமான காரியத்தை பண்றது. அது வாயை அப்படி திறக்கச்சே அந்த மாம்சத்தை. ஆனா இது என்ன பண்றது, பல தடவை எப்பவும் சொல்லிட்டே இருக்குது, சாகசமா குரு சாகசமா குரு. ஆன மாதிரி ஞான மாத்திரம் இருந்தா போறாது, அனுஷ்டான பர்யந்தம் இருக்கணும். அப்போ இல்லைன்னா அனுஷ்டானம் இல்லைன்னா நிஷ்பிரயோஜனம் ஆயிடும். ஞானானுஷ்டானங்கள் ரெண்டுனுடைய பலம் என்ன அப்படின்னா, சோக நிவர்த்தி எல்லாம் இங்க விழிச்சிருக்கு. ஞானானுஷ்டானங்களுடைய ரெண்டுத்தினுடைய பலன்தான் இந்த சோக நிவர்த்தி. சோக நிவர்த்தி அப்படின்னா நம்முடைய சோகத்தெல்லாம் போக்கடிக்கிறதுன்னு அர்த்தம். சோக நிவர்த்தி அப்படின்னா அது 3 விதமா இருக்கும் சோகம்ன்றது. உபாய அனுஷ்டானத்துல உபாய அனுஷ்டானம் பற்ற சரணாகதி அனுஷ்டானம்,
சரணாகதி அனுஷ்டானம் பண்றதுக்கு முன்காலத்துல இருந்ததை பத்தி சோகம். சரணாகதி அனுஷ்டானம் பண்ணச்சே நாம எப்படி இருந்தோம் அதை பத்தின சோகம். சரணாகதி அனுஷ்டானம் பண்ணினா விட்டு இருக்கமே இங்க வாழ்நாள் முடிகிற வரையும் தான் அந்த காலத்துல என்ன ஆகும்னு சோகம். இப்படி மூன்று வகையான சோகங்கள் ஏற்படுறதுக்கு பிரசக்தி உண்டு, சம்பாவனை உண்டுன்னா அதுக்கு பிரசக்தி உண்டுன்னா இந்த 3 விதமான சோகங்களை கடன் என்ன பண்றான், அகந்தா சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமின்னு சொன்னா விட்டு முதல்ல சரணடை விடுவிக்கிறேன், அதுக்கப்புறம் சொன்னா விட்டு இந்த 3 விதமான சோகங்கள் இருக்குதோ இல்லை, நாம முந்தசையில எப்படிலாம் இருந்தோம், சரணாகதி பண்ணச்சே இருக்குது எப்படி, அதுக்கப்புறம் மாத்திரம் இப்ப எப்படி இருக்கும் அப்படின்ற இந்த சோகம் இருக்குது, இது மொத்தத்தையும் மாசுதா சோகிக்காதே அப்படின்னு பெருமாள் சொல்றான். அது மாத்திரம் இல்லை, அதான் பின்னாலேன்றது இந்த சரீரம் இருக்கிறவர்கள் மாத்திரம் இல்லை, சரீரம் போனாவிட்டும் பரிபூர்ண கைங்கரியம் வருத எங்க பெருமாள் இடத்துல போய் வைகுண்டத்துல, அது பர்யந்தமான பல சித்தியையும் சோகம் வரும். அந்த ஸ்லோகத்தெல்லாம் இந்த இடத்துல சோகத்தெல்லாம் மாசுதா அப்படின்னு சொல்றான். இந்த சோகமெல்லாம் யாருக்கு வருது, நமக்கு வருது. சரணாகதி நமக்கு பண்ணி வைக்கிற ஆச்சாரியன் பண்ணி வச்ச உடனே நமக்கு இந்த சோகமெல்லாம் வருது. இதை நாம் இப்படி அப்படின்னு கேட்டோம்னா அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாது அப்படின்னு, நீ ஒன்றும் சோகிக்காதே அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு நமக்கு அந்த கையால காண்பிக்கிற. இல்லை நான் என்ன பண்றேன், இந்த சுவாமி தேசிகன்னு தான், நான் ஒன்றும் புதுசா எங்கன்னு சொல்லலை. சுவாமி தேசிகன் ரகசியத்திரை சாஸ்திரத்துல மாசுகான்றதுக்கு அர்த்தம் சாய்ச்சிருக்க. அதுதான் அர்த்தம் இங்க சித்திரமா நம்ம மனசுல தோஷம் இல்லாத சித்திரம். சோகம்ன்றது எதனால வருது, ஒரு சந்தேகம் பயத்தினால வருது. பயம் எதனால வருது, நாம தனியாக விடுபட்டுட்டோமோ, நமக்கு தகுந்த துணை இல்லையோ அப்படின்லாம் இருக்கிறதுனால தான் அந்த பயம் வருது, அதுதான் சோகம் வருது இல்ல. அதனால அந்த சோகமெல்லாம் அத்தை நிவர்த்தி பண்ணி வைக்கிற. சோகம்ன்றது ஒரு பயம்தான், சோகம்ன்றது ஒரு வருத்தம், ஐயோ இப்படி ஆயிடுமோ அப்படி ஆயிடுமோ அப்படின்னு, அதனால சோகிக்க வேண்டாம் அப்படின்னு. இப்போ அந்த அவர் 10 விதமான சோகத்தை சொல்லியிருக்கார். அப்படியெல்லாம் சோகிக்காதே, இந்த சோகப்படாதே அந்த சோகப்படாதே, இதெல்லாம் என்ன இருக்குது, நமக்கு அந்த சோகம் வருது, அதே கண்ணன் மாசுதகாந்தத்துல இந்த சோகமெல்லாம் படாதே, பூர்வத்துல இப்படி இருந்தனே, சரணாகதி பண்ணதே இப்படி இருந்தனே, சரணாகதி பண்ணா விட்டும் இப்படிதானே நான் இருக்கேன், மற்றவாள்லாம் மோட்சம் போறவாள்லாம் எப்படி இருக்கா, நான் இவ்வளோ மட்டமா இருக்கனே, அதனால எனக்கு ஏதாவது மட்டமான மோட்சம் வருமா அப்படின்னு அதையும் சார்ந்து அப்படின்னு நீ எந்த விதமான கவலையும் படாதே அப்படின்னு சொல்றாங்க. நேர சுவாமி தேசிகனுடைய பங்கியே சேவிச்சு அர்த்தம் சொல்லிடுறேன். நான் ஒரு தடவை சொல்லி அப்புறம் ஏன்னா இந்த சித்திரத்தை தான் நீ சோகிக்காதே, நீ எதுக்கும் சோகிக்காதே, சரண்யனா இருக்கிற என்கிட்ட நீ சரணாகதனா இருந்து சரணாகதியை பண்ணிட்ட, சரணாகதனா இருக்கிற ஒன்ன நான் சரண்யன் காப்பாத்துறேன், நீ எதுக்கும் சோகிக்காதே அப்படின்னு சரண்யன். இந்த தோஷமற்றதான இந்த சந்தேகமற்றதான சோகம்ன்றது சந்தேகம் பயம் அது இதனால தானே வருது. அதான் அனகம் சித்திரம், அந்த சந்தேகத்தெல்லாம் விடு, அந்த பயத்தெல்லாம் விடு, அந்த வருத்தத்தெல்லாம் விடு அப்படின்றது தான். அதனால அனகம் சித்திரம் லிகதீவா அப்படின்னு இங்க சொல்றது விசேஷமான ஞானம், அது விஜான சித்திரம். அது சரி, அந்த இப்படி
3 விதமான ஸ்லோகம் என்ன அது என்ன அப்படின்னா பூர்வத்துல இருக்குன்னு சொன்னோம்ல. பூர்வத்துல இருக்கிறது அதிகார விசேஷத்தையும். அதிகார விசேஷம், ஐயோ இந்த சரணாகதி பண்றதுக்கு இப்போ நாம ஒரு இடத்துல கம்பெனியில போய் வேலைக்கு போடுறோம்னா அதுக்கு அதிகாரம்னா என்ன, குவாலிஃபிகேஷன். அந்த குவாலிஃபிகேஷன் இருந்தால் தான் போடலாம், இல்லைன்னா போடக்கூடாது. அதான் இந்த இடத்துல ஐயோ நமக்கு என்ன சரணாகதி பண்றதுக்கு என்ன அதிகாரம் இருக்குது, நாம் இப்படி ரொம்ப மட்டமா இருக்குமே அப்படி இப்படின்னு ஏதோ ஒரு சந்தேகம் வருது. அதான் அதிகார. பூர்வத்தில் இருக்கிறது என்னன்னா நமக்கு சரணாகதி பண்றதுக்கு யோகியத்தையே இல்லை. பெருமாள் கிட்ட போய் அதுவும் ஆச்சாரியின் முன்னிலே நாம நிக்கிறதுக்கு நமக்கு யோகியத்தையா அப்படின்னு ஒரு சந்தேகம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். அதான் அது அதிகார விசேஷத்தையும். அப்புறம் உபாய விசேஷத்தையும். இந்த உபாயம் இருக்குதே என்ன, அவள்லாம் எப்படி அவர் தியானம் பண்ணார், பக்தி யோகம் பண்ணார், இவர் இப்படி பண்ணார் அப்படி பண்ணார் என்னென்னமோ சொல்றார். ராமானுஜர் சரணாகதியே பண்றதானா கூட ராமானுஜர் பங்குனி உத்திரம் நன்னாள்ல பெருமாள் தாயார் சேர்த்தியில பண்ணார், அது இது. இப்ப நாம என்ன பண்றோம், எங்க பண்றோம், ஏது பண்றோம், ஏதோ நமக்கு ஏதோ ஆச்சாரியன் சொல்ற அது கூட நமக்கு சரியா காது கேட்கல, ஒன்றும் புரியல தெரியல அப்படின்னு எத்தனையோ இருக்குது. அதனால உபாய விசேஷத்தையும் உத்தர கிருத்திய விசேஷத்தையும். என்னதான் சரணாகதி பண்ணிட்டா என்ன, நேற்று போலேயே தான் இப்பவும் இருக்கேன். ஏன்னா கொஞ்சமான நான் மாறி இருக்குன்னா ஒண்ணுமே மாறல, நேற்றை விட இன்னும் அதிகமாயிருக்கு. முன்ன என்ன கார்த்தால ஆத்துல டிஃபன் பண்ணி கொடுத்துருவா, சாப்பிட்டுடுவேன், மத்தியானத்துக்கு சாதம் பண்ணி கொடுப்பா, எடுத்து மூடுவேன், ஏதோ வயசு வருஷம் மாற்றி மறுபடியும் ராத்திரி ஆத்துல சாப்பிடுவேன். ஹோட்டலுன்ற பக்கமே போனது கிடையாது. நான் ஏதோ எடுத்துன்னு போய் சாப்பிடுவேன், 10 பேர் மத்தியில் ஆஃபீஸில் நான் பாட்டுக்கு என் டேபிளில் சாப்பிடுவேன். இப்போ என்னடான்னா ஹோட்டலில் போய் இப்போ என்னாச்சு, மாட்டுக்குண்டெலாம் வேலைக்கு போகிறா, அது போகிறா இது போகிறா, அவளுக்கு முடியல, குழந்தை அது இது, அவளுக்கு ஒழிய மாட்டேன்றது. அதனால் அவளே பாதி ஹோட்டலில் வாங்கி வச்சுடுறா. சில நாளைக்கு நான் அவசரமாக கிளம்புறேன், நீயே போய் ஹோட்டலில் சாப்பிடுன்றா. நான் இத்தனை நாளாக வேலைக்கு போயின்றதுக்கே கூட அப்படி இல்லை. இப்போ ரிட்டையர் ஆகிட்டா விட்டு சரணாகதி பண்ணிக்கலாம்னு நினச்சா சரணாகதி பண்ணுற உடனே இப்போ நிச்சயமே ஹோட்டல் ஆகிடுச்சு. ஒரு உதாரணத்துக்கு இதெல்லாம் சொல்கிறேன். அதனால் உத்தர கிருத்திய விசேஷம் எப்படி இருக்குது. உத்தர கிருத்தியம் அப்போல்லாம் ஆஃபீஸ் போகிற அவசரம், ஏதோ பாத்ரூம்லேயே அந்த டவலையே விட்டுட்டு 10 காயத்ரி நான் அப்படியே சொல்லிட்டு வந்திருந்தேன். இப்போ அதுவும் கூடுத்து, எழுந்திருக்கவே முடியல, குளிர்றது, அது பண்ணுறது இது பண்ணுறது. அதுக்கப்புறம் எங்கே குளிக்கிறதுக்குள்ளேயே பத்தாது, அதுக்குள்ளேயும் பசிக்கிறது. குளிச்சுட்டு வந்தவுடனே சாட்டா போகும் போகிறது, சந்தியாவது சாவித்தியாவது அப்போ பண்ணியிருந்த வெறும் சொல்லி இந்த 10 காயத்ரி கூட இப்போ சொல்றது இல்லை. அதனால உத்தர கிருத்திய விசேஷத்தையும். அப்புறம் பரிபூர்ண கைங்கரிய பர்யந்த பலசித்தியையும். பரிபூர்ணமான கைங்கரியம், அந்த பலசித்தி. அந்த மகான்கள்லாம் எப்படி அவள்லாம் இருந்தா அவளுக்கு பரிபூர்ணமான கைங்கரியம் வரும். என்ன மாதிரி இங்க ஒண்ணுமே பண்ணாது தெரிஞ்சுட்டு இருக்குன்னு எனக்கு அந்த மாதிரி ஒரு பரிபூர்ணமா அந்த அனுபவம் வருமா? அவள்லாம் சரணாகதி பண்ணுவாதான். ராமானுஜர் தேசிகர்லாம் அவளை போலியா நான் இருக்கேன்? இல்லை மற்றுள்ள மகான்களை போலியா இருக்கேன்? நான் ஒண்ணுமே இல்லாத இருக்கனே, எனக்கு இந்த கைங்கரியம் தான் இந்த மாதிரி வருமா மோட்சம் அப்படின்னு. இப்படி பல சித்தியையும் பற்ற பலபடியாக சோகம் சம்பாவிதம். இது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான சோகம் சம்பாவித்தம். பலபடியா, ஒரு ஸ்லோகம் இல்லை, ஒரு சோகமும் இல்லை, நிறைய சோகம் வரும் அவளுக்கு. அதெல்லாம் தான், அந்த சோகமெல்லாம் தான் நீ படாதே அப்படின்னு கண்ணன் சொல்றான்னு அந்த சோகத்தெல்லாம் திரட்டி ஒரு 10 விதமான சோகமா சொல்றேன். அது மொத்தம் 3. பூர்வ காலத்துது, அனுஷ்டானம் பண்ற காலத்துது, அப்புறம் உத்தர காலத்துதுன்னு அந்த 3 கால விஷயம் அதில் பலபடியா வரும். அதெல்லாம் திரட்டி 10 விதமா இங்க சொல்ற. அதை தான் ராமானுஜர் என்ன பண்றார், அந்த சோகமெல்லாம் நீ படாதே அப்படின்னு நம்முடைய மனசுல அந்த விஞ்ஞான சித்தத்தை எழுதுறார்.
அது நிலைச்சு இருக்குது. சோமா சுகா அப்படின்னு சொன்னது. அது எப்பவுமே அந்த சித்திரம் நம்ம மனசை விட்டு நீங்காத இருக்கிறதுனால நாம கொஞ்சம் கூட பயப்படாது நிற்பரோ நிற்பயோஸ்மின்னு துணிஞ்ச கட்டைக்கு துக்கம் இல்லை அப்படின்னு நாம போயிட்டு இருக்கோம் அப்படின்னு அது ஒருமை அதை சொன்னேன். அதான் அதுதான் வாஸ்தவமான விஷயம். அதுல முதல் ஸ்லோகம் சொல்ற, அதில் அனுஷ்டிக்க புகுகிற சரணாகதி தர்மம் ஜாதி வர்ணாசிரமாதி விசேஷ நியதமல்லாமையாலே பிராப்திய ருச்சியும் தாபக விஸ்வாசமும் ஆகிஞ்சன்ய ஞானாதிகளும் உண்டான போது ஒருவர்க்கும் நாம் இதுக்கு அதிகாரிகள் அல்லோம் என்று சோகிக்க வேண்டா. அதாவது இந்த சரணாகதி அனுஷ்டிக்கிறவன் ஒருத்தர் கூட சரணாகதி பண்ற ஒருத்தர் கூட ஐயோ இதுக்கு இந்த சரணாகதி பண்றதுக்கு நமக்கு யோகியத்தை உண்டா, நம்மையும் கூட்ட ஆச்சாரியர் பண்ணி வச்சுட்டாரு அப்படின்னு நமக்கு இது இந்த சரணாகதி பலிக்குமான்னு அர்த்தம். ஏன்னா நமக்கு யோகியத்தையே இல்லைன்னா அப்புறம் எப்படி பலிக்கும்? யோகியத்தை இருக்கணும் தான் அப்ளிகேஷன் போடலாம். யோகியத்தையே இல்லாததுன்னா அப்ளிகேஷன் போட்டோம்னா அந்த அப்ளிகேஷன் என்ன பண்ணணும்? டஸ்ட்பின்னுக்கு தான் போகும். ஆன மாதிரி வந்து ஒரு சோகம் ஆன மாதிரி சோகிக்க வேண்டாம் அப்படின்னு சாய்க்கிற. நாம இதுக்கு அதிகாரி இல்லை அப்படின்னு சோகிக்காது. என்னமோ ஏன் நாம அதிகாரி இல்லைன்னு நமக்கு தோன்றதுன்னா, நாம பண்ற இந்த சரணாகதி இருக்குதே, இந்த சரணாகதி தர்மம் ஜாதி வர்ணாசிரமாதி விசேஷ நிறுத்தமல்லாமையாலே துடிக்கு இந்த ஜாதியில் இருக்கவாதான் பண்ணணும், இந்த வர்ணத்துல இருக்கவாதான் பண்ணணும், இந்த ஆசிரமத்துல இருக்கவாதான் பண்ணணும் அப்படின்ற நியமம் எல்லாம் கிடையாது. எந்த மாதிரியான விசேஷ நியத்தமே இல்லை, யார் வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு சொல்றதுனால பிராப்திய ருச்சியும் என்ன வேணும் இந்த சரணாகதிக்கு? நீ அவனா இவனா, எங்க பிறந்திருக்க எங்க வாழ்ந்திருக்க இதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். உனக்கு அந்த பிராப்திய ருச்சி அடைய வேண்டிய பலன் என்னது? நம்முடைய உண்மை தன்மையான எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்றது ஸ்ரீவைகுண்டத்திலேன்றமே அந்த பிராப்தியம் அடைய வேண்டிய பலன்ல உனக்கு ஆசை இருக்கணும். பிராப்திய ருச்சியும் அந்த பலனை நாம பெற்று அனுபவிக்கணும் அப்படின்னு. அப்புறம் பிராபக விஸ்வாசமும், இந்த சரணாகதி எம்பெருமான வசீகரித்து எம்பெருமான திருப்திப்படுத்தி அந்த எம்பெருமான் நமக்கு பலன் தருவன். அதான் பிராபக, அவன் தானே பிராபகம் நம்ம அடைவிப்பான், தன் திருவடியில சேர்விப்பான். அதனால அந்த பிராபக விஸ்வாசமும் அவன் நமக்கு கட்டாயம் மோட்சம் தருவான். மோட்சம் நமக்கு கட்டாயம் வேணும், அதை அனுபவிக்கணும்ன்ற ருச்சி இருக்கணும் நமக்கு. இத்த எம்பெருமான் நமக்கு பெற்று தருவன் அப்படின்ற பிராபக ருச்சி, அதான் பிராபக விஸ்வாசம் இருக்கணும், மகா விஸ்வாசம் இருக்கணும். அதுக்கப்புறம் என்னால நான் வந்து பக்தியோகம் பண்ணுவேன், அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன்னு இல்லை. ஆகிஞ்சன்ய ஞானாதிகளும், ஐயோ எனக்கு வந்து இப்படிப்பட்ட மோட்சத்தை பெறறதுக்கு என்கிட்ட ஒன்றும் கைமுதல் கிடையாது, நோற்ற நோன்பிலேன் நுண்ணறிவிலேன் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒன்றும் கைமுதல் இல்லை அப்படின்ற தன்மையும் ஞானாதிகளும் உண்டான போது, இந்த மோட்சத்தை அனுபவிக்கணுன்ற ஆசையும் அதை பெருமாள் கட்டாயம் பெற்று தருவன். ஆச்சாரியர் நமக்கு பரநியாசம் பண்ணிருக்கார், அதனால பெருமாள் அதை தருவன் அப்படின்ற விசுவாசமும், நாம அதுக்கு வேற ஒன்றும் இதுக்கு நமக்கு கிடையாது. ஆகிஞ்சன்யம் நம்ம கிட்ட ஒரு கைமுதலும் கிடையாது இதை பெறறதுக்கு அப்படின்ற அந்த ஞானமும் ஒருத்தருக்கு, இந்த 3 விதமான ஞானம் தோணிட்டுன்னா யாருக்கா இருந்தாலும் சரி, இது இல்லைன்னா அவளுக்கு கிடையாதே தவிர இது இருக்க எல்லாருக்கும் ஒருவர்க்கும் நாம் இதுக்கு அதிகாரிகள் அல்லோம் என்று சோகிக்க வேண்டாம். யாரும் நாம இதுக்கு அதிகாரி இல்லை அப்படி இந்த 3 தன்மை மாத்திரம் இருந்துட்டுன்னா, அவா சரணாகி பண்ணாடு, அவ எவ்வளவு பெரியவா அப்படி இப்படின்னு அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நாம இதுக்கு அதிகாரி ஆகமா மாட்டோமான்ற யோஜனையே வேண்டாம்.
சோகிக்கவே வேண்டாம் அப்படின்னு சாய்க்கிறது. இது அதான். அதனால சரணாகதி நாம போய் பண்ணலாமா, நாம இதுக்கு அதிகாரியா தகுந்தவனா அப்படின்னு சோக மாட்டான். அதுக்கப்புறம் இரண்டாவது உபாய விசேஷம் சபரிகரமாக க்ஷணகால சாத்தியமாய் சுகரமாய் ஆவிருத்தி நிரபேட்சமாய் உபாயாந்தர வியவதானம் துஷ்கர பரிகராந்தரம் இன்றிக்கே இருப்பதாய் போதின காலத்திலே அபேட்சித பலங்கள் எல்லாவற்றையும் தரவத்தாயிருக்கையால் ஆகிஞ்சன்யமும் பல விளம்ப துவயமும் உடைய நமக்கு சபரிகரமாக சிறகால அனுவர்த்தனீயமாய் அத்தியந்த அவஹிதர்க்கும் கிருஷ்ண சாத்தியமாய் ததாவித பரிஷ்காராந்தர சாபேக்ஷமாய் பல விளம்பம் உடைத்தான உபாயாந்தரத்திலே அலைய வேண்டுகிறதோ என்று சங்கிக்க சோகிக்க வேண்டா. இது என்னதுன்னா, இது நாம பண்ற இந்த சரணாகதி இருக்க அனுகூல்ய சங்கல்பாதி அங்க பஞ்சகம் அதான் சபரிகரமாக அது அந்த 5 தவிர வேற எதுவும் இதுக்கு பரிகரமே கிடையாது. என்ன அதே பக்தியம் இது எதுவா இருந்தாலும் எந்த பலனுக்காக எந்த காரியம் பண்ணணும்னாலும் சரணாகதி தவிர மற்றதுக்கெல்லாம் சொல்றேன். சந்தியாயீனஹா சுச்சிம் அனர்ஹ சர்வகர்மசுன்னு இருக்கு. ஒரு காரியம் என்ன, எந்த கர்மாவும் பண்ண முடியாது. தேவதாந்திர பக்கல்ல கூட நீ ஒரு யாக யஜ்ஞம் பண்ணி ஒரு பலன் பெற முடியாது சந்தியாவந்தனம் பண்ணலன்னா. சந்தியாஹீனஹா அசுச்சி நித்தியம் அனர்ஹ சர்வகர்மசுன்னு. இப்போ இதுக்கு அப்படி இல்லை. உடனே யசனூர் சொன்னார், சந்தியாவந்தனம் கூட பண்ண வேண்டாம் இதுக்கு அப்படின்னு. நிஜமா ஒருத்தர் சந்தியாவந்தனம் பண்ணலன்னா, பண்ண தெரியாது பண்ண முடியாது அவனாலே அப்படின்னா, அதுக்காக அவன் சந்தியாவந்தனம் அவன் பண்ணலேன்னு சரணாகதி பண்ணிக்காது. சரணாகதி பலன் பண்ணிக்கிட்டான். நல்லா கொழுக்கு முழுக்குன்னு சந்தியாவந்தனத்தை பண்றதுக்கும் தெரியும், கொஞ்சம் அத்தியனமும் பண்ணிருக்கான். அவ அப்பா சந்தியாவனம் பண்ண, தாத்தா சந்தியாவனம் பண்ண, தாத்தா அப்பாவெல்லாம் உபநயனாலேருந்து சந்தியாவந்தனம் பண்ணிடான்னு சொல்லி கொடுத்து சந்தியாவந்தனத்தெல்லாம் பண்ண வச்சா. இப்பெல்லாம் டைமே இல்லை சார். காலத்தால் எழுந்த உடனே பெட் காஃபி இங்கேயே கொண்டு வந்து கொடுத்துட்றார். அதுக்கப்புறம் பேப்பர் வருது. அந்த பேப்பரை என்னதான் டிவிலாம் நியூஸ் பார்த்தா கூட பேப்பர்ல படிக்கிற ஆனந்தம் இல்லை சார். அதெல்லாம் பார்த்து இது பண்றதுக்கு இதுவாது. அதுக்கப்புறம் ஏதோ காரியம் வந்துட்டே இருக்குது. நான் சந்தியாகம் பண்ணலேன்னு சொல்றது அது வேற விஷயம், அது தப்பு. அப்படி இருந்தா கூட அவன் சரணாகதி பண்ணலாம். அப்போ பெருமாள் இவன் கேட்டுட்டானேன்னு பலன் தருவான். ஆனா இந்த சரணாகதி பண்ணாதான் சந்தியாவந்தனம் பண்ணாதுக்கு இவன் பண்ண தெரிஞ்சவன் வேணும்னே விட்டுருக்கான்னு தெரிஞ்சு தப்பு பண்றதுனால அதுக்கு என்னன்னா சிக்ஷைய கொடுத்து எப்படி ஜாமீன் வாங்கிட்டு ஒரு இவனை வெளியில விடுறானோ இல்ல, ஒருத்தனை ஜெயில வச்சுடுறான் அப்படின்னா ஜாமீன்ல வெளில விடுறான். ஏதோ பணமோ அதுவோ எதுவோ கட்டி ஏதோ சம்திங் அவனை விட்டு கொஞ்சம் ஃப்ரீயா வளர்த்து வைக்கிறானோ இல்ல, அந்த மாதிரி பெருமாள் இதுக்கு எதுனா லேசா சிக்ஷை கொடுத்து இவனை மோட்சத்துக்கு ஆயிடுச்சு. அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. சரி, அதனால தெரிஞ்சவன் சந்தியாவந்தனம் பண்ணாது இருக்கிறது தப்பு. அதுக்கு பெருமாள் லகு தண்ட பிரபன்னசேன்னு கொடுத்து அந்த தெரிஞ்சு தப்பு பண்ணது பாபத்தை போக்கடிச்சு மோட்சத்துக்கு நிச்சயமா அழைச்சிப்பான். கேட்ட போது மோட்சம். சரி, உபாய விசேஷம் சபரிகரமாக க்ஷணகால சாத்தியமாய். இந்த உபாயம்
இந்த சரணாகதி இருக்க க்ஷணகால சாத்தியம், ரொம்ப சீக்கிரம் பண்ணி முடிக்கக்கூடியது. சுகரமாய் பண்றதுக்கு அவ்வளோ சுலபம். மற்றதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஒரு வாக்கிங் போற மாதிரி ஆச்சாரியன்கிட்ட போயிட்டு வந்துட்டா போறோம், அவ்வளவுதான். அது கூட முடியலையா, எனக்கு உடம்பு முடியல, படுத்த படுக்கையா இருக்கேன், டாக்டர் வந்து ஊரெல்லாம் சுட்டுவான், டாக்டர் வந்து நீங்க எங்கேயும் அலையக்கூடாதுன்னு சொல்லிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சாரியா அந்த போனை பார்த்து கேட்டு இவனுக்கு பரிநியாசம் பண்ணி வச்சுட்டா. சுகரமாய் அப்படி ரொம்ப சுலபமா இருக்கு. ஆவர்த்தி நிரபேட்சமாய் பக்தியோகம் பண்ணணும்னா நாள்தோறும் அனுஷ்டிக்க வளர்ந்து வருவதாயின்னு நிச்சயம் அதை பண்ணிட்டே இருக்கணும், ஆவர்த்தி பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லுது. இதுக்கு அப்படி கிடையாது. இன்னைக்கு சரணாதி பண்ணிட்டியா, நாளைக்கு வந்து சரணாதி பண்ணுமா, 2ஆம் நாள் வரணுமா, 3ஆம் நாள் ஒன்றும் வர வேண்டாம். இல்லை மறுபடியும் இந்த சரணாகதிக்கு முதல் ஆண்டு நிறைவு விழான்னு எதனா வரணும், வேண்டாம், எதுவுமே வேண்டாம். ஆவர்த்தி நிரபேட்சமாய் உபாயாந்தர வியவதானமும் துஷ்கர பரிகராந்தரமும் இன்றிக்கே. சரி, இதுக்கு ஏதாவது பக்தி யோகம் பண்ணா கர்ம யோகம் அது இது பண்ணணுன்றாள், அது மாதிரி இதுக்கு எதனா பண்ணணுமா உபாயாந்தரம்? இந்த சரணாகதியை தவிர வேற எதனா உபாயம் பண்ணணுமா? உபாயாந்தர வியவதானமும், உபாயாந்தரம் ஒன்றும் இதுக்கு நடுவுல வேண்டாம். துஷ்கர பரிகராந்தரம் இல்ல பண்ண எதனா சரி உபாயாந்தரம் வேணாம், இதுக்கு ஏதாவது பரிகரம் இருக்குதே, அதாவது அங்கெல்லாம் என்னன்னா பரிகரம்லாம் வந்து அக்னிஹோத்ராதி கர்மாவெல்லாம் பண்ணணும், அது இது எல்லாம் சொல்லிருக்கு. ஆன மாதிரி நாம் இதுக்கு எதனா பண்ணணுமா, அதான் சந்தியாவந்தம் பண்ணலன்னா கூட பரவாயில்லன்னு தான் சொல்லிட்டுனே. அதனால செய்ய முடியாததானே பரிகரம், இதுக்கு ஏதாவது அங்கங்கள் உண்டா அப்படின்னா அந்த செய்ய முடியாத பரிகரம்லாம் அங்கங்கள்லாம் ஒண்ணுமே இது கிடையாது. கோலின காலத்திலே அபேட்சித பலங்கள் எல்லாவற்றையும் தரவற்றாய் இருக்கையால் கேட்ட காலத்துல நாம என்ன பலன் அபேட்சிக்கிறோமோ அது மொத்தத்தையும் தரக்கூடியதா இருக்கு. கேட்ட காலத்துல அப்படி இருக்கக்கூடியதா இருக்குது, அவ்வளவு எளிமையா இருக்குது. புரியுதா? இப்போ இந்த சொல்லிட்டு வரலாம். ஆகிஞ்சன்யமும் நம்ம கிட்ட இருக்குது என்ன, கைமுதலற்ற தன்மை, எதுக்கும் கைலாகாத தன்மை. பல விளம்ப பயம், ஐயோ நமக்கு எதுவுமே முடியல, எத்தையுமே நாம பண்றது இல்லை அப்படின்னு நாம ஒன்றும் கைலாகாதனா இருக்குமே அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது. அகிஞ்சன்யமும் பல விளம்ப பயமும் உடைய நமக்கு இந்த ஜன்மாந்தரத்துல இந்த பிறவி முடிவுல மோட்சம் அப்படின்னு சொல்றா. இப்பவே நமக்கு ஒன்றும் முடியல, அது இது இன்னும் எவ்வளவு நாள் கஷ்டப்படணுமோ அதுதான் மோட்சம் வரப்போகுது அப்படி சபரிகரம். அப்படி இருக்கக்கூடிய நமக்கு சபரிகரமாக சிறகால அனுவர்த்தனீயமாய், அதாவது எந்த காரியம் பண்ணாலும் அதுக்கு அங்கம்னு சிலது உண்டு. சாதம் சாப்பிட்றதுன்னா கூட வெறும் கேவலம் சாப்பிடல, குழம்பு சாந்து கரம்பு மோறு ஏதோ ஊறுகா தொட்டு சாப்பிட்றோம். அது போல சபரிகரமாய். அப்புறம் அது எப்படி பண்ணணும், சிறகால அனுவர்த்தனீயமாய். ஒரு சந்தியாவந்தம் தான் இதுக்கு எதனா பண்ணணுமா நாம அப்படின்னா அந்த சந்தியாவந்தனம் நித்தியம் 3 வேளை பண்ணணும், ஆயுஸ்வரியம் பண்ணணும். பிராமணன் பேர் வச்சுட்டு வரையில் பிராமணன்ற பேர் எப்போ போகும், இந்த சரீரம் போனாதான் அதுக்கப்புறம் அது. அதனால சபரிகரமாக சிறகால நீண்ட நாள் பண்ணக்கூடியதான அனுவர்த்தனீயமாய் தொடரக்கூடியதான அது மாத்திரம் ரொம்ப சுலபமா இல்லை. அத்தியந்த அவஹிதர்க்கும் ரொம்ப கவனிச்சு பண்றாளே அவளுக்கு கூட தப்பு ஏற்படுது. நித்தியம் காத்தால சந்தியாவந்தனம் கவனிச்சு பண்றா. நம்ம போல எப்போ எழுந்துக்கிறோமோ எப்போ குடிக்கிறோமோ அப்போ பண்றது இல்லை. இம்மாலேயே எழுந்து தீர்த்தா மாடி பண்றா. ஆனா அதுல திடீர்னு ஒரு நாளைக்கு உதயமாயி போச்சு அர்க்கியம் விடுறதுக்குன்னா உடனே காலாதீத்த பிராயசித்த அர்க்கியம் விடுறான் சொல்றேன். ஆன மாதிரி ரொம்ப பார்த்து நடக்கிறவாளுக்கு கூட என்ன
கிருச்சிர சாத்தியமாய், அதாவது அதுக்கு அந்த இது பிராயசித்தம் பண்ணணும். கிருச்சிர சாத்தியம்னா பிராயசித்தத்துக்கு எல்லாம் கிருச்சனம், அதாவது ரூபாயெல்லாம் வச்சு அது தத்தம் பண்றாள். அது அந்த மாதிரி ததாவித பரிகராந்தர சாபேக்ஷமுமாய் அப்படிப்பட்டதான அங்கங்கள் இருக்குது. மற்ற அங்கங்கள்லாம் பக்தி யோகத்துல அது எதிர்பார்க்கறது, ஆனா இது அப்படி எதிர்பார்க்கல. சாபேக்ஷமாய் பல விளம்பும் உடையத்தானே, அது பலம் எப்ப கிடைக்கும்? ஆரப்த கர்மவசாரத்துல கிடைக்கும். அப்படிப்பட்டதான உபாயாந்தரத்திலே, ஐயோ நாம் இந்த சரணாகதி இவ்வளவு சுலபமா இருக்குதே, இப்படி எல்லாம் இல்லாத இந்த மாதிரியான பக்தி யோகம் முதலியவர்கள அலைய வேண்டுகிறதோ என்று சோகிக்க வேண்டா. நம்ம அந்த மாதிரி அலைய விடுமா? நாம இப்படி எல்லாம் இருக்கிறதுனாலே, புரியுதா? எல்லாத்தையும் தரக்கூடியதான இந்த இது நமக்கு ஆகிஞ்சன்மை இருக்குது, பல விளம்ப பயம் இருக்குது, கைராக தன்மை இதுவும் இருக்குது. இப்படி அங்கங்களோட கூடினதானே ரொம்ப நாள் பண்ணக்கூடிய இதுவா இருக்கக்கூடிய உபாயாந்தரத்துல எதனா நம்ம தள்ளுமோ, அப்பதான் மோட்சம் வருமானு அர்த்தம். புரியுதா? அந்த மாதிரி உபாயாந்தரத்துல இது தள்ளாது, நீ சோகிக்க வேண்டாம். என்ன சுவாமி இது இவ்வளவு எளிமையான சரணாகதியா இருக்குது, எனக்கு ஒண்ணுமே இல்லை, நான் எதுவும் கையாகாதவன், எதுவுமே தெரியாது, வேதம் படிக்கல, சந்தியாகம் பண்ணல, அது பண்ணல, இது பண்ண ஆகிஞ்சன் தான் இருக்குது, இந்த பல விளம்ப பயமும் எனக்கு இருக்குது, நான் இப்படி இருக்கக்கூடிய என்ன இந்த சரணாகதி ஒண்ணு போருமா சுவாமி? இல்லைன்னா எதனா வேற எதனா பண்ணணுமா? நித்தியம் ஆத்து பக்கத்துல கோவில் இருக்குது, கோவில்ல போய் ஒரு 10 பிரதட்சணம் பண்ணிட்டு வரட்டுமா? டாக்டர் வந்து வாக்கிங் நடான்னு சொல்றான், அதுக்கு ஆனா மாதிரி இருக்கும். இந்த சரணாகதி பண்ணதுக்கு கொஞ்சம் துணையா இருக்கும். ஒண்ணுமே இல்லாதையே நான் சரணாகதி பண்ணிருக்கேன், அதனால ஒரு 10 பிரதட்சணம் பண்ணிட்டு வரட்டுமா நித்தியம் கோவில்ல, போற வழிக்கு புண்ணியமா, மோட்சத்துக்கு புண்ணியமா அப்படின்னு அப்படியெல்லாம் எதுக்குமே அலைய வேண்டாம். அப்படி அந்த மாதிரி எதனா பண்ணணுமோ, அது கூட என்னால முடியாது அப்படின்னு நீ சோகிக்க வேண்டாம். ஒண்ணும் இல்லை, கேட்ட காலத்துல அது பாட்டுக்கு பலன் தந்துட்டே இருக்கும். அப்படி ஒரு 2ஆச்சு, மீதி 8 நாம மேல பார்த்தோம். கவிதார்த்திக சிம்ஹாய கல்யாண ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமः. ஆதிவன்ஷடகோபாதி நதிவர்யான் பஜேனிஷம் ஸ்ரீரங்கபூர்வஷடஜித்தீசானபதாஸ்ரயம் ஸ்ரீவத்சவம்சதிலகம் வந்தே ஸ்ரீ கிருஷ்ணதேசிகம்.